வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஈசிஆர் பூஞ்சேரி பக்கத்தில் ஈசிஆர்லேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா 12 சென்ட்ல ஒரு 3 பிஹெச்கே கார்னர் ப்ராப்பர்ட்டி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டிங்க. ஈசிஆர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டருக்குள்ளே தான் இந்த இடம் லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த 12 சென்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல அருமையான ஒரு காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் கார் பார்க்கிங், கார்டனிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அழகான ஒரு பெரிய வீடு இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே கட்டியிருக்காங்க. இந்த வீட்டினுடைய என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து கட்டியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 பக்கம் ரோடு இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மெயின் தார் ரோடு வரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உள்ளர கிராவல் ரோடு வரங்க. ஸோ 2 பக்கமும் ரோடு ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்க்கறது. ரொம்பவே அருமையாக அந்த வீடு, கார்டனிங் எல்லாமே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த ஹால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பெருசாக இருக்கும். பெட்ரூம் எல்லாமே பெரிய பெரிய பெட்ரூம் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் இந்த கார்டனிங் பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரன்ஸில் மெயின் ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்லேயே கார்டனிங் வச்சுருக்கிறாங்க. ஈசிஆர்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 மீட்டரில் லொக்கேட்டாக இருக்குங்க. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 30 அடி ரோடுங்க. நல்ல பெரிய தார் ரோடு. இந்த தாரோட என்ட்ரன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்கு. இதில் மரங்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மரமும் கலந்து வச்சுருப்பாங்க. இதில் மாமரம் இருக்குது, சப்போட்டா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நெல்லி இருக்குது, வாழை மரம் வச்சுருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி எல்லாமே கலந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கார்டன் அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது கட்டி ஒரு 3 வருஷம் தாங்க ஆகுது. இந்த வீடு கட்டி 3 வருஷம் ஆகுது. இது உள்ள பார்த்தீங்கன்னாக்கா போர் எல்லாமே இருக்குது. வாட்டர் ஃபெசிலிட்டிக்கு குறை கிடையாது. எல்லா ஃபெசிலிட்டியுமே பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளார இப்போ நம்ம என்ட்ரு ஆகிருக்கோம். ஸோ ஹால் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய ஹால், தாராளமாக இருக்கும். ஒரு பெரிய ஹால். இதில் பின்னாடி பக்கமும் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டுக்கு பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்கத்துலையும் ஒரு டோர் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வெளியில் அந்த பக்கமும் போகலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஹால் ரூம் இருக்குது. அந்த ஹால்லேருந்து டேரெக்டாக பார்க்குறது அது ஒரு கிச்சனுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இது உள்ளே இருக்க ரூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக தாராளமாக இருக்குங்க. அந்தளவுக்கு நல்ல பிளானிங் பண்ணி ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பெரிய கிச்சன்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு ஸ்டோர் வச்சுருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஸ்டோர் ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வச்சுருக்குறாங்க. ஸோ ஹால் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஹால். இந்த வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் பார்க்கும்போது தெரியும். ஹால் ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் 3 பெட்ரூம். இங்கே ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் எல்லாமே மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி தான் இருக்கும் இதில். ஸோ வீடு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க. அதாவது பில்டப் ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 2200 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா 12 சென்ட். இது 2 கிரவுண்டுக்கு மேலே வரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பெட்ரூம். இது பிள்ளைங்களுக்கு ஏதாவது கிளாஸ் ரூம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஒரு பெட்ரூமுங்க. ஸோ மொத்தம் இதில் 3 பெட்ரூம் இருக்குது. மேலும் டீட்டெயிலுக்கு கால் பண்ணுங்கள்.